இதுக்கு நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புலம்புறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னா என் போவோம் மட்டும்தான். எல்லாரும் நான் புலம்புறதுக்குள்ள கேட்டு அவனுங்களே பிடிச்சி போயிட்டாங்க. எத்தனை தடவை ஒரே கதையை சொல்லுவேன். கண்ணில் தண்ணியோட, கவலையோட, எப்போவுமே கவலையோட, எந்த கவலையுமே இல்லாத, எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல், ஏதோ ஒரு பொண்ணு அவன் சைடாக லவ் பண்ணிட்டு அவன் இங்கே இருப்பா, அவளுக்கு என் பேர் கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். ஒருத்தி வந்தா, அந்த சந்தோஷத்தை கூட பல மடங்கு 100 மடங்கு சந்தோஷம் கொடுத்தா. ஒன் சைடாக லவ் பண்ணுறா, என்ன லவ் டபுள் சைடு பண்ணுறா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருந்தது. 100 மடங்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன இப்போ அவள் இல்லை அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ என்னால் நார்மலாகவும் இருக்க முடியாமல், சந்தோஷமாக பட முடியாமல் ரொம்ப தவிக்கிறேன். பட் அவள் ஈஸியாக எதுவுமே இல்லை, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு அழகாக போயிட்டா. பட் நான் ஒரு நாள் அளந்துட்டு யாருக்கும் தெரியாது. என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் எது சொன்னாலும் யாருக்குமே தெரியாது. நான் இருக்கேன், அவ்வளோதான், ஏதோ இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோடய லைஃப்பில் ஆக்சுவலி வந்ததுனால நிறைய நடந்துச்சு. பட் என்ன, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுட்டாங்க.